ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 1.13 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் ஏ பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ. ஸோ ப்ளஸ் கியூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணுவோம். அதிலிருந்து -2q அப்படின்ற சார்ஜ் வந்து -2q வந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. இங்கிருந்து இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு 9 மீட்டர். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதற்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மின்னழுத்தம் சுழியாக இருக்கக்கூடிய புள்ளி, ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் 0வா இருக்கக்கூடிய புள்ளி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா, இங்கிருந்து ப்ளஸ் கியூலேருந்து புள்ளி பிக்கு இடைப்பட்ட தொலைவு எக்ஸ்ன்னும், பாயிண்ட் பியிலிருந்து +2q இருக்கக்கூடிய புள்ளி வந்து என்னவா இருக்கும், மொத்தமாக 9. 9லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா இங்கிருந்து இந்த பகுதியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிருந்து இதுக்கு இடைப்பட்ட தொலைவு நமக்கு கிடைக்கும். மொத்தமாக 9, அதுலேருந்து ஸ்டார்டிங் இது வந்து எக்ஸ், 9 - எக்ஸ் நமக்கு கிடைச்சிடும். 2 டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. 2 டிஸ்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு, நம்ம 2 மின்னூட்டங்கள் கொடுத்துருக்காங்க, 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. தனித்தனி ஒவ்வொரு சார்ஜுக்கும் புள்ளி பியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மொத்த மின்னழுத்தம் சுழியாக உள்ள புள்ளியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ V total is equal to V1 plus V2. இப்போ புள்ளி பியில் ப்ளஸ் கியூவினால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னா, V1 is equal to 1/4πε0. சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகே, அதுக்கடுத்து -2qவினால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் V2 is equal to 1/4πε0. சார்ஜ் வந்து -2q டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து 9 - எக்ஸ். ஸோ ப்ளஸ் கியூக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு எக்ஸு, பிக்கும் -2q இடைப்பட்ட தொலைவு 9 - எக்ஸ். இதை தான் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா அப்ளை பண்ணணும். V1 V2 நம்ம V டோட்டலில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறப்ப V total is equal to V1 plus V2. V1 அது 1/4πε0 plus Q divided by X plus 1/4πε0 minus 2Q divided by 9 - X. இப்போ காமனாக இருக்கிறது வெளியிருக்கலாம். 1/4πε0 காமனாக இருக்குது. மீதி உள்ள இருக்கிறது Q/X மைனஸ் ப்ளஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து -2Q தான் இருக்கிறதுனால -2Q டிவைட் பை 9 - X அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, V total is equal to, அதாவது மின்னழுத்தம் சுழியாக உள்ள புள்ளியை கண்டுபிடிக்க, மின்னழுத்தம் சுழியாக இருக்கக்கூடிய புள்ளி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, V டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், அது சுழியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4πε0 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 0வோட மல்டிப்ளை 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குது, Q/X minus 2Q/9 - X is equal to 0. இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா நான் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்படி மாறும்போது Q/X is equal to 2Q/9 - X. Qவும் இந்த Qவும் நமக்கு கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்கும், 1/X equal to 2/9 - X. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் இது இந்த பக்கம் மேலேயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 - X into 1 இருக்கும், ஈக்குவல் டு 2 into X 2X. இப்போ இந்த -X இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும், 9 equal to 3Xன்னு வரும். அப்போ X is equal to 9/3 equal to 3 மீட்டர் அப்படின்னு நம்ம எக்ஸோட வேல்யூ என்னது, 3 மீட்டர். அப்போது 3 மீட்டர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல மின்னழுத்தம் சுழியாக இருக்கிறது.